அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பல முறை ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்கிறேன், இந்தியன் மார்க்கெட் எப்போவுமே பையில் மட்டும்தாங்க இருக்குது. புரியுதுங்களா? 2026 எண்டு ஆர் 2027 ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எண்டு கூட 26 எண்டு கூட நல்லா போயிடும். 27 நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அடுத்த 10 to 10 இயர்ஸில் நிஃப்டி 68,000 to 72,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு நான் பலமுறை சொல்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே அப்படியே போயிடுமா? இறங்கும், பெருசாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏறும், இறங்கும், ஏறும், அப்படி தான் போகும். புரியுதுங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டே இருக்காது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இதை பார்ப்போம். இன்னைக்கு 26,300 காலை நம்ம கொடுத்துருந்தோம். 82 rupeesக்கு மேலே இருந்த எபோ சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைட் செல்வதற்கும், அது ரெசன்ஸ் எடுத்தால் டவுன் சைட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டை போய் பாருங்கள். மார்க்கெட் இதானதுலேருந்து இவர் 82 rupeesக்கு ரெசன்ஸாக மாறிட்டார். அப்போ மார்க்கெட் ஃபால் ஆயிரும். ஏன் இது நடக்குது? அதுவும் ஃபர்ஸ்ட் 5 minutesலேயே அவ்வளோ இதை கொடுத்து பண்ணுறாங்கனாக்கா அதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஆப்ஷன் பையர் எந்த விலையில வாங்கணும்? இவ்வளோ மார்க்கெட் இதாவது அதுலேயும் நம்ம மேக்ஸ் போய் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக மேக்ஸ் என்ட்ரிஸ், அதுதான் மேக்ஸ். நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம். எந்த ஒரு ஓப்பன் நியூஸு இண்டிகேட் எதுவுமே கிடையாது. பேட்டர்ன்ஸ் எல்லாம் மேக்ஸ், சம் ரூல்ஸ், அவ்வளோதான் ட்ரேட்ஸ். அப்போ 26,382 கீழே வரும்போது மார்க்கெட்டு முடிஞ்சுது. ஃபர்தரா இதாக போகிறாங்க, ஃபால் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். எங்கே வரும்போது எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும் முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி பப்ளிக் டொமைன் யூடியூப்ல என்ன போல நிறைய பேர் சொல்லலாம். யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, என்னையும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது செயல்படுதான்றதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.